நமது அனைத்து பதிவுகளும் தேர்வு நோக்கத்திற்காக மட்டுமே பதிவிடப்படுகிறது. அனைத்து போட்டித் தேர்வு மாணவர்களும் தேர்வு கண்ணோட்டத்தில் அணுகி பயன்பெறவும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் நாளைய அரசு பணியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். மலைகளின் அரசு என்று போற்றப்படும் ஊட்டியின் அமைவிடமான நீலகிரி மாவட்டம் குறித்து இன்றைய காணொளியில் காண்போம். நீலமலை என்பதே நீலகிரி என்றானது. நீலகிரி மலையை காண்பதற்கு நீளமாக இருப்பதால் நீலகிரி என பெயர் பெற்றது. இந்த பெயரை பற்றிய முதல் குறிப்பு சிலப்பதிகாரத்தில் காணப்படுகிறது. மலைப்பகுதிகளை சூழ்ந்து கொண்டிருக்கும் குறிஞ்சி செடியின் மலர்கள் நீல நிறத்தில் காட்சியளித்ததால் மலையடிவாரத்தில் வாழ்ந்த மக்கள் நீலகிரி என்று அழைத்தனர். நீலகிரியின் வரலாறு. நீலகிரி சேர நாட்டின் ஒரு பகுதியாகும். கிபி 10ஆம் நூற்றாண்டிலிருந்து இப்பகுதிகளை கங்கர்கள், கடம்பர்கள், ஹொய்சாலர்கள், நாயக்கர்கள், மைசூர் அரசர்கள், கேரளவர்மா ஆகியோர் ஆண்டனர். ஹொய்சால மன்னன் தன்னாயகா நீலகிரி கொண்டான் என்ற சிறப்பு பெயரோடு ஆண்டதாக தெரிகிறது. சிலப்பதிகாரத்தில் நீலகிரியை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹொய்சால மன்னன் விஷ்ணுவர்தன் காலத்தில் இம்மலைகள் ராஜாக்களின் நிலாமலைகள் என அழைக்கப்பட்டன. 1336 முதல் 1565 வரை விஜயநகர பேரரசின் ஒரு பகுதியாக நீலகிரி இருந்தது. 1565 நீலகிரி மைசூர் ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. 1760 முதல் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் ஆட்சியின் கீழ் இருந்தது. ஆங்கிலேயர்களின் கோடை வாழிடம். 1889 பிரிட்டிஷ் அரசின் கீழ் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக மாறியது. 1818 கோயம்புத்தூர் ஆட்சியாளர் ஜான் சுல்லிவானின் உதவியாளர்களான விஸ் மற்றும் கிண்டர்ஸ்லி ஆகியோர் கோத்தகிரி என்னும் இடத்தை கண்டறிந்தனர். 1819 ஜூலை 31ஆம் நாள் ஜான் சுல்லிவன் தனது குடியிருப்புகளை நீலகிரியில் நிறுவினார். 1832 சர்ச் மிஷனரி சொசைட்டி தோற்றுவிக்கப்பட்டு ஆங்கிலேய பள்ளி ஒன்றும் கட்டப்பட்டது. 1868 ஆகஸ்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து நீலகிரி பிரிக்கப்பட்டது. நீலகிரியின் ஆணையராக ஜேம்ஸ் வில்கின்சன் பிரிக்ஸ் பொறுப்பேற்றார். 1882 பிப்ரவரியில் ஜேம்ஸ் வில்கின்சன் பிரிக்ஸ் நீலகிரி மாவட்டத்தை உருவாக்கினார். 1882 பிப்ரவரி 1 ரிச்சர்ட் வெல்லஸ்லி பார்லோ நீலகிரி மாவட்டத்தின் முதல் ஆட்சியராக பொறுப்பேற்றார். நீலகிரியின் புவியியல். நீலகிரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களின் சந்திப்பில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி மாவட்டமானது ஒரு பிரதான தோட்டக்கலை மாவட்டமாகும். நீலகிரியில் பாயும் ஆறுகள்: சீக்கூர் ஆறு, சாந்திநல்லா ஆறு, முதுகாடு ஆறு, கூனூர் ஆறு, குலகம்பை ஆறு, குந்தா நதி, பிளித்தடா ஹல்லா ஆறு, பைக்காரா நதி, மேயாறு ஆகியவை நீலகிரியில் பாய்கின்றன. அருவிகள்: பைக்காரா நீர்வீழ்ச்சி, கல்லட்டி நீர்வீழ்ச்சி, காட்டேரி அருவி, லாஸ் அருவி, கேத்தரின் அருவி, மாயார் அருவி, சின்னக்குன்னூர், கூக்கல்துறை அருவி ஆகியவை நீலகிரியில் அமைந்துள்ளன. அணைகள்: பைக்காரா, முக்குருத்தி, சாண்டிநல்லா, ஸ்லென்மார்கன், மரவகண்டி அல்லது மோயாறு, குந்தா, மேல்பவானி அணை, எமரால்டு அவலாஞ்சி, போர்த்திமந்து, பார்சன்ஸ் வேலி, காமராஜர் சாகர் அணை ஆகிய அணைகள் நீலகிரியில் அமைந்துள்ளன. மின் திட்டங்கள்: ஆசியாவின் மிகப்பெரிய நீர்மின் திட்டமான பைக்காரா நீர்மின் திட்டம், எமரால்டு போர்த்தியாடா நீர்மின் திட்டம், மரவகண்டி நீர்மின் நிலையம், மாயாறு நீர்மின் நிலையம், குந்தா நீர்மின் நிலையம் ஆகியவை நீலகிரியில் அமைந்துள்ளன. வேளாண்மை: மலையின் உயரமான பரப்பில் உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ், பிளம், பீச், பேரி மற்றும் இதர வகை பயிர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. மலையின் இடைப்பட்ட பகுதிகளில் கமலா ஆரஞ்சு, காஃபி ஆகியவை சாகுபடி செய்யப்படுகின்றன. குறைந்த உயர பகுதிகளில் கிராம்பு, ஜாதிக்காய், மிளகு, இஞ்சி மற்றும் துரியன், லிச்சி, ரம்பூட்டான், மங்குஸ்தான் போன்ற பழங்கள் பயிரிடப்பட்டு வருகின்றன. காய்கறிகள், பழங்கள், வாசனை திரவிய பயிர்கள், மலர்கள், மருத்துவ பயிர்கள் மற்றும் மலைத்தோட்ட பயிர்கள் ஆகியவை படிமட்டங்கள் மற்றும் சில கிராமங்களில் குறுகிய சரிவான பரப்பில் சாகுபடி செய்யப்படுகின்றன. தோட்டக்கலை: நீர்போகம், கார்போகம், கடைபோகம் என்ற 3 பருவங்களில் பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. பண்ணை
பண்ணைகள் கல்லாறு தோட்டக்கலை பண்ணை, பர்லியார் பண்ணை, காட்டேரி பண்ணை, குன்னூர் பழவியல் நிலையம், அரசு தாவரவியல் பூங்கா, தொட்டபெட்டா பண்ணை, தேவாலா பண்ணை ஆகியவை நீலகிரியில் அமைந்துள்ளன. உயிர்கோள காப்பகம். நீலகிரி யுனெஸ்கோவால் இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட முதல் உயிர்கோள காப்பகம் ஆகும். 1986 செப்டம்பர் 1ஆம் நாள் யுனெஸ்கோவின் அங்கீகாரம் இந்த மலைக்கு கிடைத்தது. தமிழகம், கேரளம், கர்நாடகம் என 3 மாநிலங்களின் எல்லைப் பகுதிகளை உள்ளடக்கி அமைந்துள்ளது. முதுமலை புலிகள் காப்பகம் 1940இல் தொடங்கப்பட்ட தென்னிந்தியாவின் முதல் வனக்காப்பகம் ஆகும். 1986ஆம் ஆண்டு முதல் நீலகிரி உயிர்கோள காப்பகத்தின் ஒரு பகுதியாக தேசிய பூங்கா அமைந்துள்ளது. 2007இல் புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டது. முக்கூர்த்தி தேசிய பூங்கா 1982இல் வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்டு 1990இல் தேசிய பூங்காவாக தரம் உயர்த்தப்பட்டது. நீலகிரியில் பொதுவாக காணப்படும் முக்கிய இனங்களில் ஒன்றான நீலகிரி வரையாடு பாதுகாக்கும் நோக்கத்துடன் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டது. முன்பு நீலகிரி வரையாடு தேசிய பூங்கா என்று அழைக்கப்பட்டது. குளிர் நீர்மீன். நீலகிரி பெரும்பாலும் மலைப்பாங்கான இடங்களை கொண்டுள்ளதால் ஐரோப்பிய நாடுகளை போன்று குளிர் நீர்மீன் வளத்திற்கு உகந்ததாக உள்ளது. பழங்குடியினர் படுகர், இருளர், குறும்பர், பணியர், தொதவர் அல்லது தோடர், காட்டு நாயக்கர், கோத்தர், கசவர் ஆகிய பழங்குடியினர் நீலகிரி பகுதியில் காணப்படுகின்றனர். இவர்களில் பழமையான இனத்தவர் தோடர் ஆவர். தோடர்களின் பாரம்பரிய ஆடை புட்குளி ஆகும். குறும்பர்களின் வீடுகள் குட்லு என அழைக்கப்படுகிறது. தொழிற்சாலைகள் 1904இல் துப்பாக்கி மருந்து தொழிற்சாலை அரவங்காட்டில் அமைக்கப்பட்டது. 1907இல் பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம் வெறிநாய் கடிக்கான ராபிஸ் நோய் தடுப்பூசி, ரணஜன்னி, கக்குவான், தொண்டையடைப்பான், பாம்பு கடி தடிப்பு உட்பட பல்வேறு தடுப்பூசி மருந்துகளை உற்பத்தி செய்யும் நோக்கத்துடன் அமைக்கப்பட்டது. 1920இல் குன்னூர் பழ ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்டது. தெற்கு ஆசியாவின் ஒரே பிலிம் தொழிற்சாலை என்று பெயர் பெற்ற இந்துஸ்தான் போட்டோ பிலிம்ஸ் தொழிற்சாலை 1960இல் அமைக்கப்பட்டது. தொழில்கள். யூக்கலிப்டஸ் எண்ணெய் எடுத்தல் நீலகிரியின் பழமையான தொழிலாகும். தேயிலை, குறுமிளகு, ஏலக்காய், இஞ்சி மற்றும் காஃபி தோட்டம், பயிரோடை எண்ணெய், கொய்னா உற்பத்தி, வாட்டில் பட்டை உற்பத்தி நிலையம், காளான் தொழிற்சாலை, ஊசி தயாரிக்கும் தொழிற்சாலை ஆகியவை நீலகிரியில் அமைந்துள்ளன. நீலகிரி மாவட்டத்தின் எல்லைகள். வடக்கில் கர்நாடக மாநிலமும், கிழக்கில் கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களும், தெற்கில் கோயம்புத்தூர் மற்றும் கேரளா மாநிலமும், மேற்கில் கேரளா மாநிலமும் அமைந்துள்ளன. மாவட்ட நிர்வாகம். நீலகிரி மாவட்டம் ஒரு மக்களவை தொகுதியையும், உதகமண்டலம், கூடலூர், குன்னூர் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளையும் கொண்டுள்ளது. சுற்றுலா தலங்கள். நீலகிரி மலை ரயில் பாதை இந்தியாவின் ஒரே பற்சட்ட இருப்பு பாதை. 1845இல் தொடங்கப்பட்டு 1899இல் போக்குவரத்திற்காக திறக்கப்பட்டது. நீலகிரி மலை ரயில் 2005இல் யுனெஸ்கோவினால் உலக பண்பாட்டு சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கோட்டை. லாஸ் அருவிக்கு அருகேயுள்ள 6000 அடி உயர துருக் மலையின் மீது இக்கோட்டை அமைந்துள்ளது. திப்பு சுல்தான் காலத்தில் கட்டப்பட்டது. செயின்ட் ஸ்டீபன் சர்ச் 1830இல் ஊட்டியில் கட்டப்பட்ட முதல் தேவாலயம் இதுவாகும். எட்டிவெளி காட்சி முனை. மைசூர் பீடபூமி முதல் கோவை சமவெளி பகுதி வரை நீண்டிருக்கும் இந்த பள்ளத்தாக்கு உலகின் நீளமான பள்ளத்தாக்குகளில் ஒன்றாகும். இந்த இடம் தமிழகத்தின் சுவிட்சர்லாந்து என வர்ணிக்கப்படுகிறது. ஊட்டி ஏரி 1824இல் ஜான் சல்லிவானால் உருவாக்கப்பட்டது. இங்கு மே மாதம் நடத்தப்படும் படகு போட்டி மிகவும் பிரசித்தி பெற்றது. சிம்ஸ் பூங்கா 1874இல் குன்னூரில் உருவாக்கப்பட்டது. ருத்ராட்ச மரம், தாலிசபத்திரி மரம் உள்ளிட்ட பல அபூர்வமான மர வகைகள் நிறைந்த பூங்கா இதுவாகும். தொட்டபெட்டா சிகரம். தமிழகத்தின் உயரமான சிகரமான தொட்டபெட்டா இம்மலையில் அமைந்துள்ளது. அவலாஞ்சி காடுகள். அவலாஞ்சி சோலை காடுகள் மிதவெப்ப மண்டல ஆர்க்கிடுகளின் சொர்க்கமாக விளங்குபவை. அவலாஞ்சி ஏரி மேல் பவானிக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ளது. இந்த வழியில்தான் எமரால்டு வனம் அமைந்துள்ளது. இதர சுற்றுலா தலங்கள். பழங்குடியினர் அருங்காட்சியகம், லேம்ஸ் பாறை, டால்பின் மூக்கு, பைக்காரா நதி மற்றும் நீர்வீழ்ச்சி, கிளன்மார்கன், தமிழ்நாட்டின் ஆளுநர் கோடைக்கால இல்லமான உதகை ராஜ்பவன், ஊட்டியில் சந்தைக்கடை மாரியம்மன் கோவில், கல்ஹட்டி அருவி அல்லது கள்ளத்திகிரி நீர்வீழ்ச்சி, மேல் பவானி நீர்த்தேக்கம், குதிரை பந்தய மைதானம் ஆகியவை நீலகிரியில் அமைந்துள்ளன. சிறப்புகள். நீலகிரி மலையில் அமைந்துள்ள ஊட்டி மலைகளின் அரசு என்று சிறப்பிக்கப்படுகிறது. 12 வருடங்களுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர் இப்பகுதியில் காணப்படுகிறது. இலக்கியத்தில் உள்ள 5 வகை நிலங்களில் முதன்மையானது குறிஞ்சி நிலம். 1839இல் தமிழகத்தின் முதல் தேயிலை தோட்டம் நீலகிரியில் அமைக்கப்பட்டது. உலகின் 2வது பெரிய பள்ளத்தாக்கு கேத்தி பள்ளத்தாக்கு
பள்ளத்தாக்கு இங்கு அமைந்துள்ளது. இந்திய இராணுவத்தின் சென்னை பிரிவின் தலைமை அலுவலகம் மற்றும் பணியாளர் கல்லூரி ஆகியவை வெல்லிங்டனில் அமைந்துள்ளன. கோடை வாழிடமான ஊட்டி முற்காலத்தில் தமிழ்நாட்டின் கோடைகால தலைநகரமாக விளங்கியது. நஞ்சப்ப சத்திரத்தில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்று தமிழகத்தின் மாவட்டங்கள் தொடர்பான செய்திகள், தினசரி நடப்பு நிகழ்வுகள், தேச தலைவர்கள் தொடர்பான செய்திகள் ஆகியவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள துளிர் IAS அகாடமியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.